ஹாய் ஃபேமிலிஸ். ஊருக்கு வந்திருக்கிறோம் அப்பா அம்மா வீட்டுக்கு. வாங்க அப்பா அம்மா என்னென்ன செடி வச்சு வளர்த்துறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மலை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. இது 7 டேஸ் ரோஸ் செடி, திராட்சை செடி அப்பா வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாம் கொத்து கொத்தா திராட்சை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தங்க வீட்டுல நிறைய இருக்கும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு காய்க்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பழுத்துட்டு இருக்கு. இது பாருங்க கொஞ்சம் பழுத்துருச்சு. பொரிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப இதுல வந்து 2 செடி இருக்குது. ஒண்ணு வந்து புளிப்பா இருக்கும், ஒண்ணு வந்து இனிப்பா இருக்கும். இப்ப நம்ம பறிச்சு சாப்பிட்டது வந்து புளிப்பா இருந்தது பழம். இந்த 4 பழம் தான் பொரிச்சோம். பயங்கர புளிப்பு. இது வந்து காந்தாரி மிளகாய் செடி. இது டிராகன் ஃப்ரூட். அப்ப மைசூர் போயிட்டு அண்ணா வீட்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து துளிர் விட்டு முளைச்சிருச்சு. அழகான ஆரஞ்சு ஃப்ளவர், பிங்க் கலர் ஃப்ளவர், நித்திய கல்யாணி. இது வந்து செம்பருத்தி, வாடாமல்லி, ஒயிட் கலர் நித்திய கல்யாணி. இது வந்து தொங்கு ரோஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பர்பிள் கலர் ரோஸ். பாருங்க எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. அதுல ஒரு பூச்சி வேற வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. இது வந்து கனகாமரை. இது வந்து பசலைக்கீரை செடி. இது வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், பருப்புல போட்டுக்கலாம், பஜ்ஜி சுட்டு சாப்பிடலாம். இது வந்து திருநீற்று பச்சிலை, சப்ஜா சீட். சப்ஜா சீட் வந்து இதுல இருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு இது பொரிச்சு கசக்கி காட்டுறேன் பாருங்க. இந்த விதை தான் சப்ஜா சீடு. ஊற வச்சு சாப்பிட்றாங்க. இப்படிதான் இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம். அடுக்கு மல்லி, வெள்ளை இருக்கலாம்போ, விநாயகருக்கு கோர்த்து போடுறதுக்காக. இது வந்து ராமர் சீதாப்பழம் செடி. பூ இருக்குது, இன்னும் காய் காய்க்கல. காய் காய்ச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா காட்டுவேன். இது வந்து வெத்தலை கொடி. இது வாட்டர் ஆப்பிள் செடி, மடவாழை செடி. ஒரு தார் விட்டுருக்கு. இது குழிவாழை. இதுலயும் ஒரு தார் இருக்கு. திரும்பவும் திராட்சை செடிக்கே வந்துட்டோம். பாருங்க அங்க 2 இருக்கு. அடுத்தது ரஸ்தாளி வாழை. இதுலயும் ஒரு தார் இருக்கு. அடுத்தது ரணக்கல்லி. இது வீட்டுக்கு முன்னாடி அழகா வைக்கிற செடி. இது வந்து அமுக்கராங்கிழங்கு, இன்சுலின் செடி. ஜீரணம் ஆகலைன்னா இந்த இலையை பொரிச்சு சாப்பிடலாம். இது வந்து தேன் வாழை. இதுல வந்து ரெண்டு தார் இருக்குது 2 மரத்துல. அடுத்தது கொளிஞ்சுக்காய் மரம். கொளிஞ்சுக்கெல்லாம் நிறைய காய்ச்சிருக்குது பாருங்க. வீட்டை சுத்தி ஒவ்வொரு மரம். இது கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இது ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் வரக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க, அழகுக்காகவும் வச்சுக்கலாம். இது எலுமிச்சங்காய் மரம். வீட்டை சுத்தி 3 மரம் இருக்கு. எங்கேயும் வாங்க தேவையில்ல, நம்ம வீட்லயே பொரிச்சுக்கலாம். கெஸ்ட் வந்தாங்கன்னா 2 பழம் பொரிச்சிட்டு வந்து உடனே ஜூஸ் போட்டுக்கலாம், லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து பெரண்டை செடி. வீட்டுக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க மரத்துல ஏத்தி விட்டு. அந்தி மல்லி செடி. இது வந்து இன்சுலின் பிளான்ட்டோட பூவு. இது முள் சீதா செடி, சுண்டக்காய் செடி, லெமன் கிராஸ் டீ வச்சு குடிக்கலாம். அன்னாச்சி பழம் செடி. இது வந்து கத்திரிக்காய் செடி. இது வந்து வெசமோங்கைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நகை சுத்தி வந்தா இதை வந்து அப்படியே எண்ணெய் தடவி வாட்டி கையில போட்டு சுத்தி விடுவாங்க. இது மாதுளம்பழ மரம், நாட்டு சீத்தாக்கா. நமக்கு இதுதான் தெரியும். இது வந்து பவளமல்லி செடி. இது வந்து அத்தி மரம். பெரிய நந்தவட்டா பூ.
மொக்குதான் இருக்குது, இன்னும் வெடிக்கல. இது வந்து குமுளி தேக்கு. நல்ல பெரிய மரமா வளர்ந்துருக்கு. 2 மரம் இருக்கு. இது வந்து அப்பா அம்மா வீடு. பெரிய புங்க மரம் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி. இது வந்து ஆமணக்கு செடி, கொட்டமுத்து செடின்னு சொல்லுவோம். இது ராமர் சீதாவோட பூவு. இது மனோரஞ்சிதம் பூ. பக்கத்து வீட்டு கண்ணுக்குட்டி. பப்பாளி மரம். கனகாம்பரம். 90s கிட்ஸோட ஃபேவரட் பூ. ஊர்ல இருந்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு போறதுக்காக எலுமிச்சங்காய், கொய்யாக்காய், அப்புறம் பேரண்டை எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். ஆடி 18 ஸ்பெஷல் அம்மா முறுக்கு சுட்டு கொடுத்தாங்க, அதையும் எடுத்துட்டு வந்துட்டோம். கண்ணுக்குட்டியை போட்டோ எடுக்கும் போது அதனோட அம்மா என்ன கண்ணுக்குட்டி மட்டும் போட்டோ எடுக்கிற, என்ன போட்டோ எடுக்க மாட்டேங்கிறீன்னு எல்லாம் திரும்பி நம்மளையே பாக்குற மாதிரி இருந்தது. அதனால அதையும் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கோம். இது மேட்டூர் போற வழி. மார்னிங் கிளம்பிட்டோம். நைட்டு தூங்கிட்டு மார்னிங் கிளம்பிட்டோம். அவசர அவசரமா கிளம்பி ஊருக்கு வந்து பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிச்சுடணும்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஊருக்கு வந்து பாப்பாவை ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டாச்சு. கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டாங்க, எப்பவும் போற டைமுக்கு. ஊருக்கு வந்தாச்சு. வழக்கம் போல வேலையும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. கொண்டு வந்த பொருளை எடுத்து வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பாய்.